தலைப்பு: தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 91. அறிவும் பெருகிப்போம். ஆதி காலத்து அச்சகமும் நவீன காலத்து அச்சகமும். நவீன கூட்டுக்கலப்பை. பனாமா கால்வாய் மேற்புற கட்டூன் தடுப்புகள். தானியேல் தீர்க்கதரிசி. நமது நாட்களில் இங்கும் அங்கும் ஓடுவது மாத்திரம் இருக்காது, அதோடு கூட அறிவும் பெருகி போயிருக்கும் என்கிற மற்றுமொரு அறிகுறியையும் கொடுத்திருந்தார். நிச்சயமாக இதன் நிறைவேறுதலையும் நாம் பெற்றிருக்கிறோம். மரக்கலப்பைகளை கொண்டு உழுவதற்கு பதிலாக தற்போது 100 மடங்கு அதிக வேலைகளை செய்யும் மேம்படுத்தப்பட்ட நவீன நீராவி கலப்பைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடின உழைப்போடும் அதிக பொருட்செலவோடும் கற்பலகைகள் மீது தோல் சுருள் மீதும் எழுதும் காலம் போய் தற்போது நமது நவீன அச்சு இயந்திரங்கள் வந்துவிட்டன. ஆரம்ப நாட்களை காட்டிலும் இன்றைய அச்சு வேலைகள் எவ்வளவாய் முன்னேற்றம் அடைந்துள்ளது. வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க அரசாங்க அச்சக அலுவலகத்தை விட உலகில் உள்ள வேறெந்த அச்சு நிறுவனமும் நமது காலத்தின் இந்த கலையின் நோக்கத்தை சிறப்பாக விளக்க முடியாது. அமெரிக்க காங்கிரசின் நூலகத்தை விட வேறெந்த நூலகமும் நவீன கற்றலுக்கான சிறந்த உதாரணமாக இருக்க முடியாது. இன்று படிப்பு என்பது உயர்நிலையில் இருப்பவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் அல்லது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் என நின்று விடுவதில்லை. அது பொதுவான ஒன்றாக மாறியுள்ளது. நாகரீக உலகின் பள்ளிகளில் மாணவர் நிரம்பி இருக்கின்றனர். இதனால் அறிவும் பெருகி வருகிறது. தேவன் இவற்றையெல்லாம் முன்னறிந்தவராக 25 நூற்றாண்டுகளுக்கு முன்பு தானியேலின் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்று முன்னறிவித்தது எவ்வளவு அற்புதமானது! இதோ அவைகளை நாம் அடைந்திருக்கிறோமே. நாம் தெளிவாகவே முன்குறிக்கப்பட்ட முடிவு காலத்தில்தான் இருக்கிறோம். மேலும் வரவிருக்கும் புதிய யுகத்தில் நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியடைவோம். உலகம் உண்மையில் பொசுங்கி கரிக்கட்டையாகி அவிழ்ந்துவிடும் என்று இனி மேலும் நாம் நம்பப் போவதில்லை. தேவன் பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காகவும் மேசியா ராஜ்யத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு மனுக்குலத்திற்கான பரதீஸ் எனும் வீடாக இருப்பதற்காகவும் அதனை சிருஷ்டித்தார் என்ற தேவ வார்த்தையை நம்புவதற்கே நாம் தயாராக இருக்கிறோம். ஏசாயா 45:18. இந்த பூமி மனிதன் வாழ தகுதியான இடமாக முழுமையாய் தயாராகி வருவதை வருடா வருடம் பார்த்து வருகிறோம். சமீபத்திய பூகம்பங்கள் ஜப்பானின் நீரோடைகள் சிலவற்றை மூடி வேறு வாய்க்கால்களை திறந்துள்ளது. அது மாத்திரமல்லாது குறிப்பிடத்தக்க வகையில் அலாஸ்கா மற்றும் ஆர்க்டிக் மண்டலத்தின் பருவநிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பனிப்பாறைகள் வடிவில் உள்ள பனி உருகி அதிகமாக வெளியேறி துருவங்களிலிருந்து பூமியின் மையப்பகுதியின் கடல் நீர் சேர்கின்றன. பூமி படிப்படியாக காட்டு புஷ்பத்தை போல் பூத்து செழிக்க தயாராகி வருகிறது. படிப்படியாக சாபம் நீங்கி அதற்கு பதிலாக தேவ ஆசீர்வாதம் கடந்து வரப்போகின்றது. ஏசாயா 35:1. ஆமேன்.